Hi friends, Maxல இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பர். அப்பனா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்காங்களா? இப்படி வந்துட்டனாலே நபர்கள் வேலையை மட்டும் நம்ம எப்போதுமே ஒர்க்கை கீழே வைக்கணும். இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எம்னா மென்னு நபர்களை குறிக்கும். டிங்கிறது டைம். இந்த சம்மில் வந்து டைம் கொடுக்கல, ஆனால் இன்னொரு சம் நான் டைம் வச்சு எடுத்துகிட்டு வரேன். டைம் நேரம், அப்புறம் வந்து வேலை இந்த எத்தனை நாட்களில் செஞ்சாங்க அப்படி வந்துன்னா மேலே வச்சுக்கணும். இதெல்லாம் ஷார்ட்கட்னா ஃபார்முலா கிடையாது, ஓகேவா? அப்புறம் ஒர்க்குன்னு வந்துன்னா ஒர்க்னா என்ன வேலை, அப்போ 5 வேலை, அந்த வேலைங்கிறத ஃபுல்லாமே நம்ம கீழே தான் வைக்கணும், ஓகேவா? வாங்க இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 நபர்களை, அப்போ நபர்களை எதில் வைக்கணும்? மேலே ஃபார்முலாவில். அப்புறம் வந்து வேலையை வந்து நம்ம கீழே தான் வைக்கணும், நாட்களை வந்து மேலே. அப்புறமா 50 நபர்கள் அதுவும் மேலே வந்துடும், வேலை வந்து கீழே வந்துடுமா? இப்போ இதை எப்படி இப்போ வந்து இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். அப்போ 50க்கு 50 கேன்சல் ஆயிருமா, 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஷார்ட்கட். டிஎன்பிசியில் வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டு செஞ்சிங்கன்னா டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நீங்கள் இப்படி ஷார்ட்கட்டாக போடுங்க, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், மார்க்கும் நிறைய எடுக்கலாம் மேக்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் பி என்பவர் ஒன்றாக இணைந்து 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்காங்களா? இந்த மாதிரி சம் வந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபார்முலான்னு கிடையாது, சும்மா இந்த ஏபி மெத்தட் வச்சு தான், ஷார்ட்கட் தான் இது, ஓகேவா? அப்போ வந்து இப்படி வந்துச்சு, என்ன பண்ணணும்னா ஏ இன்ட்டு பி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி என்பவர் வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பான்னு தனியாக கேட்டாங்க. தனியாக வந்துட்டுனாலே நம்ம ஏ மைனஸ் பி போட்டுடணும், ஓகேவா? இதே சேர்ந்துன்னு கேட்டால் என்னென்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கணும்னா ஏ ப்ளஸ் பி. இந்த சேர்ந்து கேட்டால் ப்ளஸ்ஸு, தனியாக கேட்டால் மைனஸ், ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா மைனஸ் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஏ என்பவர் 24 நாட்களாம் இன்ட்டு அந்த 6 நாட்களை போட்டு சேர்ந்து இது பண்ணுறாங்களா, அதை வந்து நம்ம மேலே நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ என்ன கேட்டாங்கன்னா, பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 24 மைனஸ் பண்ணிக்கணும்னா அந்த 24 கூட மைனஸ் பண்ணிக்கணும். பிஏ கேட்குறாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 18 வரும். 24 × 6, அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18. இதை வச்சு நம்ம இப்போ அடி கொடுத்தா ஆன்சர் கிடச்சிரும். 3. இப்போ இதை வச்சு இதை அடித்தா 8. அப்போ இதோட ஆன்சர் 8 தான், ஓகேவா? இது ஸ்கூல் புக் சம்னா உள்ளே போயினாலும் பார்த்து பாருங்கள். இதே மாதிரி வேறு சம் ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக